ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்ரீஸ் ரெசிபீஸில் சின்ன வெங்காய கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். ஒரு 20-25 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அதில் ஒரு 3 பல் பூண்டு சேர்த்துட்டு கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிறதுல தான் சட்னியோட டேஸ்ட்டே இருக்குது. அதனால் பார்த்து பக்குவமாக வதக்கணும். இப்போ கண்ணாடி பதம் வந்த உடனே இதில் ஒரு 5 காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன். இது சீக்கிரமாக வதங்கிறதுக்காக இதோட கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். சட்னிக்கு தேவையான அளவை நான் இப்போவே சேர்த்துட்டேன். இதில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன். சும்மா கொஞ்சமாக ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு சேர்த்தா போதும். அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். ஏன்னா சூடு ஏறினா தான் மிக்சியில் அரைப்படும், அதனால் இப்போவே சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை இன்னும் நிறையா இருந்தால் நிறையா கூட சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்சி ஜாருக்கு நான் மாற்றிக்கிறேன். இதில் சட்னிக்கு தேவையான எல்லாமே நம்ம சேர்த்துட்டோம். அதனால் இன்னும் எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டாம். தண்ணி மட்டும் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கோங்க. இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கழுவி மட்டும் ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்காக எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துட்டு இதோட தாளித்து ஊற்றிடலாம். சுவையான சின்ன வெங்காய கார சட்னி ரெடி ஆகிட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. அதோட கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.